இஸ்லாமிய பரவலுக்கான காரணங்கள். மனதை ஈர்க்கின்ற இஸ்லாமிய வழிபாடுகள். இதே நிலைதான் இஸ்லாமிய வழிபாடுகளிலும் காணப்படுகின்றது. மனதை ஈர்க்கின்ற அம்சம், கவர்ந்திழுக்கின்ற தன்மையை இஸ்லாமிய வழிபாடுகளில் நாம் பார்க்கலாம். இஸ்கந்திரியா நகரைச் சேர்ந்த சயீத் இப்னு ஹசன் என்கின்ற யூதர் எழுதுகிறார், முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடுகளை பார்த்ததினால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒருமுறை ஜாமியா பெரிய பள்ளிவாசலில் முஸ்லிம்கள் தொழுவதை பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே நிகழ்த்தப்பட்ட குத்பா உரை என்னுடைய மனதை மிகவும் ஈர்த்துவிட்டது. அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து போய்விட்டன. உரையாற்றுகின்ற இமாம் இந்த இறை வசனத்தை ஓதிக்கொண்டிருந்தார். நீதியை கடைபிடிக்குமாறும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுமாறும் உற்றார்களுக்கு ஈயுமாறும் அல்லாஹ் ஆணையிடுகிறான். ஆபாசமான தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டும் வரம்பு மீறுவதை விட்டும் அல்லாஹ் தடுக்கிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 16 வசனம் 90. இந்த வசனத்தை கேட்டதுமே என்னுடைய உள்ளத்தில் இவ்வளவு அற்புதமான போதனையை கொண்டுள்ள சமயம் கண்டிப்பாக உயர்வானதுதான் என்கின்ற எண்ணம் தோன்றிவிட்டது. பிறகு அவர்கள் தொழுகும் முறையையும் நான் கவனித்துப் பார்த்தேன். அணி அணியாக வரிசை வரிசையாக முஸ்லிம்கள் நின்று கொண்டிருந்தார்கள். வானவர்களைப் போல எனக்கு அவர்கள் காட்சி அளித்தார்கள். இறைவனே அவர்களுக்கு முன்னால் தரிசனம் தருவதைப் போல எனக்குத் தோன்றியது. இஸ்ரவேலர்களோடு கடவுள் 2 முறை உரையாடியிருக்கின்றார் என்றால், இந்த முஸ்லிம்களோடு அவர் தினசரி 5 முறை உரையாற்றுகின்றார் என்று நான் நினைக்கலானேன். எந்த அளவிற்கு மாண்பு மிக்கதொரு தொழுகை திகழ்கின்றது! எந்த புரோகிதரும் பாதிரியாரும் வந்தாக வேண்டிய அவசியமில்லை. ஆலயத்திற்கோ கோவிலுக்கோ போக வேண்டிய நிபந்தனையில்லை. எந்த ஒரு முஸ்லீமும் தொழுவைப்பவராக இமாமாக மாறிவிடலாம். எந்த இடத்தையும் அவன் பள்ளிவாசலாக ஆக்கிக் கொள்ளலாம். சமூகத்தில் யாருக்கு எந்த மதிப்பு இருக்கிறதோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், அவன் எந்த இனத்தைச் சேர்ந்தவன் என்பதைப் பற்றியெல்லாம் அக்கறை கொள்ளாமல் தொழுகையில் கலந்து கொள்ளலாம், தொழ வைப்பதில் ஈடுபடலாம். எந்த அளவிற்கு தொழுகை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக திகழ்கின்றது என்றால், இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்து வருகின்ற இஸ்லாமிய விரோதிகள் எதிர்ப்பாளர்களும் தொழுகையை பாராட்டியிருக்கின்றார்கள், தொழுகையை புகழ்ந்திருக்கின்றார்கள். கண்களால் பார்க்காத ஓர் இறைவனை வெறுமனே கருத்து உருவகத்தின் மூலம் மனதில் கொண்டு பயபக்தியோடு உள்ளச்சத்தோடு இந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு தொழுகின்ற அம்சம், அமைதியாக பணிவாக தங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் இறையச்சத்தை வெளிப்படுத்துகின்ற இந்த வழிபாட்டை கண்ட பிறகு கல்லைவிட கடுமையான உள்ளங்கள் கூட மென்மையாக இளகிவிடுகின்றன. லெஃப்ராய் பாதிரியாரை பற்றி நன்றாக நமக்குத் தெரியும். இந்து மத அறிஞர்களோடு அவர் நிகழ்த்திய வழக்காடு மன்றங்கள் மிகவும் புகழ்பெற்றவை. தன்னுடைய நூலில் அவர் எழுதுகிறார், முஸ்லிம்களுடைய இந்த வழிபாட்டை பார்த்த பிறகு எந்த மனிதனாலும் மௌனமாக இருக்க முடியாது. அதனால் அவன் ஈர்க்கப்பட்டே தீருவான். முஸ்லீம் எங்கிருந்தாலும் சரி, ரயில் நிலையத்தில் தங்கியிருக்கலாம், கடைகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், மைதானத்தில் உலாத்திக் கொண்டிருக்கலாம். பாங்கொலி கேட்ட உடனேயே எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு ஒரே இறைவனுக்கு முன்னால் தலைகுனிந்து நின்று விடுகின்றான். அதிலும் குறிப்பாக டில்லியில் இருக்கின்ற ஜாமியா பள்ளிவாசலில் நடைபெறும் பண்டிகை நாள் தொழுகையை ஒரு மனிதன் பார்க்க வேண்டும். ஏறத்தாழ 15,000த்திற்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் அடக்க ஒழுக்கமாக மௌனமாக நின்று கொண்டு ஒவ்வொரு செயல்களிலும் இறையச்சத்தை பயபக்தியை வெளிப்படுத்துகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை காண வேண்டும். அதை பார்க்கின்ற எந்த மனிதனும் ஈர்க்கப்படாமல் இருக்க மாட்டான். இந்த சமயத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும் மறைவான அந்த ஆற்றலின் மீதான மதிப்பச்சம் உள்ளத்திலும் தோன்றிவிடும். அது மட்டும் கிடையாது, முஸ்லிம்கள் தினந்தோறும் கட்டுக்கோப்பாக ஐவேளை தொழுகைகளிலும் குறிப்பிட்ட நேரங்களில் தொழுது நிதானமாகவும் நிம்மதியாகவும் தங்கள் மீதான கடமையை நிறைவேற்றுகின்றார்களே, அதுவும் குறிப்பிட்ட ஒரு செய்தியை
நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய வாய்ஸ் ஆஃப் யுஹ்வான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.